ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்று நான் நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். ரிஷபராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சந்திர பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு இருக்குது. இந்த 2 மாத காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே தெரிய வரப்போகுதுங்க. நிறைய அற்புதங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த விஷயம் நடக்காத அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்க போகுது. இந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த 2 மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவாக ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி இறுதியிலேருந்து பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் வந்து இந்த 2026 முழுவதுமே இருக்க போகுதுங்க. இதன் மூலமாக 2025 2024 ஏற்பட்ட கஷ்டத்தை விட இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது.
போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. அதில் குறிப்பாக முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து மீன ராசியில் இருக்காருங்க. அங்கே இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்து தரப்போகிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது தனுஷ் ராசிக்காரங்களும் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்களும் தான். இந்த 2 ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டவங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ரிஷப ராசி வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் ரிஷப ராசிக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கடந்த 2025 கிடைக்காம இருந்தது. இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், 5 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், 8 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு ஜாபுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் 100% அதிகமாகவே உள்ளது. நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் இந்த 2026 நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசினியர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை என்று முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். இந்த 2026 ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு காதலிப்பதற்கு நல்ல ஒரு
ஏற்ற ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் தோல்வி அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். காதல் தோல்வி. ஆனால் தற்பொழுது இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேசு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ கூலி வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு, தவறான நபர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு, அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய தொடர்பு வச்சிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கஷ்டங்கள் மன பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 அதிகமாகவே ஏற்பட போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி செல்கிறார். எடுக்கும் முயற்சிகளை படிப்படியான முன்னேற்றம், முடிவில் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். எதிர்பார்த்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள் நல்ல ஆசிகள் கிடைக்கும். தந்தை மகன் உறவில் பாசமும் மன நிறைவும் உண்டாகும். குலதெய்வ அருளால் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிக்கல்கள் தீரும். சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகும். திருமண யோகம் கைகூடி வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருப்பதுடன் ஓய்வு நேரம் குறையும். அலைச்சல் மிகுந்த பயணங்களை தள்ளி வைப்பது நல்லதுங்க. நெய் தீபம் ஏற்றி அம்பிகை வழிபாடு செய்வது நன்மையை தரும். நேரத்தை உயிருக்கு சமமாய் மதிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள். இந்த காலகட்டம் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பண வரத்து திருப்தியை தரும். எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும். அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் டென்ஷனுடன் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையில் இருந்த தெளிவான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது, பயணங்களின் பொழுதும் கூடுதல் கவனம் தேவைங்க. நண்பர்கள், உறவினரிடம் சில மனஸ்தாபங்கள் வரலாம். பெண்களுக்கு இந்த இக்கட்டான சூழலை மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியை காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்திதான் தப்பித்து கொள்ள முடியும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரத்து திருப்தியை தரும். கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்துல கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நன்மையை தரும். அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராகும். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம். இளைய சகோதரர் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவியுடன் கூடிய சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான வங்கி கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாகும். வீட்டில் சிறிய அளவில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வீடு வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு சிறந்த காலமாகும். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர். உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக பழகுவாங்க. வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள். வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், புதன். இந்த நாட்கள் அதிகமாக சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.